ஹாஸ்பிட்டல் வைடு பாலிசிஸ் நம்ம வந்து சாய்நதி சர்வீஸில் இன்றைக்கி பார்க்கலாம். சாய்நதி சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனே கிடைக்கும். இதில் வந்து NQAS பாலிசிஸ் நிறைய கமிட்டிஸ் இருக்கும், பாலிசிஸ் இருக்கும். நம்ம நிறைய டீமும் பிரிச்சுருப்போம். அதில் ஒன்று தான் இந்த பாலிசிஸ். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து கண்டாமினேஷன் பாலிசி, செகண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் பாலிசி, தேர்ட் ஆன்டிபயோட்டிக் பாலிசி, fourth visitors policy, fifth social culture and religious equality policy, sixth consent policy, seventh pregnancy dignity and confidentiality policy of patient, eighth maintaining of patient records, its security and sharing of informations, ninth one is linen policy, 10th policy on use of personal protective equipment and PEP in case of reported sharp injury. 11th one வந்து prescription by generic name policy. 12th adverse event reporting policy. 13th consultation and bed allocation policy. 14th handing over policy. 15th departmental and higher center referral policy. 16th dress code policy. 17th no smoking policy. 18th narcotic and psychotropic drug safety and usage policy. 19th quality policy. 20th availability of EDL essential drug list and stock out management policy. 21 policy of timely reimbursement of entitlements and compensation. 22 grievance redressal policy. 23 pre-treatment of BPL patients, below poverty line patients, procedures bar policy. 24 competence testing as per job description policy. இப்போ வந்து டோட்டலாக 24 பாலிசிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன பாலிசின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பாலிசியும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பாலிசியாக. கண்டாமினேஷன் பாலிசி அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது திங்ஸு கண்டம் ஆயிருக்கா, அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டம் பண்ணுறோம், அதுக்கு ரிஜிஸ்டர் வச்சுருப்போம். அதுதான் வந்து கண்டாமினேஷன் பாலிசி. செகண்ட் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் கேர் பாலிசி. அதாவது வந்து இப்போ ஒரு பேஷண்ட் டையிங் சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் பாலிசி. நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் பாலிசி. இப்போ ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறக்குள்ளேயும் இந்த ஆன்டிபயோட்டிக்கோட இதை சேர்த்தணும், இதை சேர்த்தக்கூடாது, இப்படி சேர்த்துனா இது வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இந்தந்த ஆன்டிபயோட்டிக் பாலிசி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அதுதான் ஆன்டிபயோட்டிக் பாலிசி. நெக்ஸ்ட்டு விசிட்டர் பாலிசி. விசிட்டர் பாலிசி அப்படின்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நம்ம விசிட்டர்ஸ்க்குன்னு ஒரு டைம் வச்சுருப்போம். காலையில் இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் பார்க்கலாம், ஈவினிங்கில் இவ்வளோ நேரத்தில் பார்க்கலாம், மதியத்தில் வந்து லஞ்ச் டைம் இதுலேருந்து இவ்வளோ அப்படின்றது தான் நம்ம வந்து விசிட்டர் பாலிசி அப்படின்வோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐபி பேஷண்ட்டை விசிட்டர்ஸ் பார்க்க வராங்க இல்லையா, அந்த டைமை வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி வந்து நம்ம எஸ்ஓபி மாதிரி போட்டு வச்சு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் வந்து விசிட்டர்ஸ் பாலிசி, நம்மளோட ஹாஸ்பிட்டலோட பாலிசி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று வந்து சோசியல் கல்ச்சர் அண்டு ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி பாலிசி. எந்த கல்ச்சராக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் இருந்தாலும் சரி, லோ எக்கனாமிக் பேஷண்ட்டு இல்லை வந்து ஹை எக்கனாமிக் பேஷண்ட்டு, அந்த மாதிரி ஏழை பணக்காரன் அந்த எந்த வித்தியாசமும் இல்லாமல் நாம் வந்து கேர் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு நாம் வச்சுருக்கக்கூடிய பாலிசி தான் சோசியல் கல்ச்சர் அண்டு ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி பாலிசி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து வந்து கன்சர்ன் பாலிசி. இப்போ நம்ம ஒரு ப்ரொசீஜர் செய்ய போகிறோம், இல்லை அந்த மதரை நம்ம ஐஎஸ் சென்டருக்கு ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட நம்ம கன்சர்ன் வாங்குவோம். அதை நம்ம வந்து ஒரு பாலிசியாக வச்சுருக்கோம் நம்மளோட ஹாஸ்பிட்டலில். அதுதான் வந்து கன்சர்ன் பாலிசி.
7th ஒன்று வந்து ப்ரைவசி டிக்னிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி பாலிசி ஆஃப் பேஷண்ட்ஸ். அதாவது எனக்கு தெரிய வரக்கூடிய எந்த ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸும் நான் மற்றவங்களுக்கு சொல்லாமல் நான் ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணுவேன். கான்ஃபிடென்ஸை நான் வச்சுருப்பேன். அவங்க எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதும். ஒரு ஃபீமேல் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் போட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறதும், ஒரு மேல் டாக்டர் ஒரு டெலிவரி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து அசஸ் பண்ணுறதும் அவங்களுடைய ப்ரைவசியை வந்து இது பண்ணும். இதை நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு பாலிசியாக வச்சுருக்கோம். அதுதான் ப்ரைவசி டிக்னிட்டி அண்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி பாலிசி ஆஃப் பேஷண்ட். 8th வந்து மெயின்டெனிங் ஆஃப் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் இட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அந்த பேஷண்ட்டோட முழு டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அது நம்ம ரெக்கார்ட் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாலிசியும் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிஹெச்சில் அப்படின்றது தான் இந்த பாலிசி. லினன் பாலிசி அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5 பெட்டு இருக்குது இல்லை ஒரு 6 பெட்டு இருக்குன்னா நம்ம இப்போ 6 பெட்லேயும் 6 ஷீட் போட்டிருப்போம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து ஒரு 6 பெட்ஷீட் இருக்கும். ஒரு 6 பெட்ஷீட் வந்து சாயில்டாக அதாவது அழுக்காக இருக்கும். ஒரு 6 பெட்ஷீட் வந்து நம்ம துவைக்க கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து 6 3 இதை நம்ம பிரித்து வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட லினன் ஸ்டாக் இருக்கணும். அதை தான் வந்து லினன் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா 6 பெட்ஷீட் வந்து பெட்டில் இருக்கணும். 6 வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும். 6 வந்து சாயில்டாக அழுக்காக இருக்கணும். 6 வந்து நம்ம துவைக்க கொடுத்துருக்கணும். அப்படின்னா 6னா 24 பெட்ஷீட் வந்து நம்மளோட கணக்கில் இருக்கணும். அதுதான் வந்து லினன் பாலிசி. 10th ஒன்று வந்து பாலிசி ஆன் யூஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அண்டு பெப் இன் கேஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஷார்ப் இன்ஜுரி. நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் செய்கிறக்குள்ளேயும் வந்து நம்ம பிபிஇ கிட்டு போட்டு தான் நம்ம செய்கிறோம். அப்படி போட்டு செஞ்சோம் ஏதாவது ஷார்ப் இன்ஜுரி நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி டீம் லீடர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி பெப்பு ட்ரக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதாமோ நம்மளோட நம்ம பிஹெச்சாக இருந்தாலும் சரி ஜிஹெச்சாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஒரு பாலிசியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து பாலிசி ஆன் யூஸ் ஆஃப் பிபிஇ அண்டு பெப் இன் கேஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஷார்ப் இன்ஜுரி. நெக்ஸ்ட் 11th ப்ரிஸ்கிரிப்ஷன் பை ஜெனரிக் நேம் பாலிசி. நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது டாக்டர்ஸ் வந்து ஜெனரிக் நேமை யூஸ் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதாங்க. அதுதான் இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பாலிசி. நெக்ஸ்ட்டு 12th அட்வர்ஸ் ஈவெண்ட் ரிப்போர்ட்டிங் பாலிசி. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு இப்போ நம்ம 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஐபி ஓபி லேபர் ரூம் லேபு எல்லா இடத்துலையுமே வந்து அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸு எனி இம்யூனைசேஷன் ஆர் இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணுறக்குள்ள அட்வர்ஸ் ஈவெண்ட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் அட்வர்ஸ் ஈவெண்ட் ரிப்போர்ட்டிங் பாலிசி ஏஇஎஃப்ஐ. அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் அப்பையும் அட்வர்ஸ் ஈவெண்ட் நடக்கலாம், இன்ஜெக்ஷன் அப்பையும் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கலாம். அதுக்கு நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நாம் ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் ரிப்போர்ட்டிங் பாலிசியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இந்த பாயிண்ட். 13 கன்சல்டேஷன் அண்டு பெட் அலோகேஷன் பாலிசி. இப்போ நம்ம வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 பெட் இருக்குன்னா ஒரு 3 பெட்டு வந்து ஐபிக்கும் ஒரு 3 பெட்டு வந்து பிஎன் மதருக்கும் வச்சுருக்கோம், இல்லை டெலிவரிக்கு ஒரு பெட்டு வச்சுருக்கோம், ஸ்கேனுக்கு ஒரு பெட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெட்டும் நம்ம அலோகேஷன் பண்ணி வச்சுருப்போம். அதுவும் வந்து இந்த பெட் அலோகேஷனில் வரும். அது இல்லாமல் மேல் ஃபீமேல்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருப்போம். இப்போ ஐபிலே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஐபியில் நம்மக்கிட்ட ஒரு 3 பெட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 6 பெட்டு இருக்குன்னா 3 பெட்டு மேலுக்கு 3 பெட்டு ஃபீமேலுக்கு நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஸ்க்ரீனிங் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் கன்சல்டேஷன் அண்டு பெட் அலோகேஷன் பாலிசி. நெக்ஸ்ட்டு 14th வந்து ஹேண்டிங் ஓவர் பாலிசி. ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடியறக்குள்ளேயும் நம்ம வந்து ஹேண்டிங் ஓவர் கொடுக்குறோம். அது வந்து ஒரு பாலிசியாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட ஒரு பாலிசியான்னு நீங்கள் நினைக்கலாம், இதுவும் ஒரு பாலிசி தான். டிபார்ட்மெண்டல் அண்டு ஹையர் சென்டர் ரெஃபரல் பாலிசி. இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு மதரோ இல்லை எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய கேஸஸோ இங்கே எங்களால் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா ஹையர் ஃபெசிலிட்டிக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பாலிசி வச்சுருப்போம். ரெஃபரல் ஸ்லிப்பு கொடுத்துருப்போம், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு பாலிசி தான். இதுதான் டிபார்ட்மெண்டல் அண்ட் ஹையர் சென்டர் ரெஃபரல் பாலிசி.
நெக்ஸ்ட் ட்ரெஸ் கோட் பாலிசி. இங்கே வந்து இப்படி தான் நாங்கள் ட்ரெஸ் கோட் பண்ணியிருப்போம் அப்படின்றது. ஸ்டாஃபுக்கு ஒரு கோடிங் இருக்கும், லேபுக்கு ஒரு கோடிங் இருக்கும், டாக்டர்ஸ்க்கு ஒரு கோடு இருக்கும். அந்த ட்ரெஸ் கோடை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஸ் கோட் பாலிசி. 17th வந்து நோ ஸ்மோக்கிங் பாலிசி. இங்கே வந்து இங்கே யாரும் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஒரு ரூல்ஸாக வச்சுருப்போம். அதுதான் நோ ஸ்மோக்கிங் பாலிசி. நார்கோட்டிக் அண்டு சைக்கோட்ரோபிக் ட்ரக் சேஃப்டி அண்டு யூசேஜ் பாலிசி. இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸும் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை டபுள் லாக்கர் அந்த பெட்டியில் போட்டு நம்ம பூட்டி வச்சுருப்போம். அப்படி நம்ம சேஃப்டியாக சேஃப்டியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட பாலிசி தான் வந்து நார்கோட்டிக் அண்டு சைக்கோட்ரோபிக் ட்ரக் சேஃப்டி அண்டு யூசேஜ் பாலிசி. 19th வந்து குவாலிட்டி பாலிசி. குவாலிட்டி பாலிசினா ஒன்று கிடையாது, எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேருமே வந்து நம்மளோட எஸ்ஓபி படி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கேரை வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் நம்மக்கிட்ட எஸ்ஓபி இருக்கும். அதுதான் வந்து குவாலிட்டி பாலிசி. 20th வந்து அவைலபிலிட்டி ஆஃப் இடிஎல் அண்டு ஸ்டாக் அவுட் மேனேஜ்மெண்ட் பாலிசி. நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, எஸ்என்டிஎல் ட்ரக் லிஸ்ட்டு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரக்ஸ் தான், இன்ஜெக்ஷனு, சிரப்பு, டேப்லெட், இது எல்லாமே இந்த ட்ரக்ஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிஹெச்டி இவ்வளோ தான், இந்த ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இடிஎல் லிஸ்ட் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணோம். அந்த இடிஎல் லிஸ்ட்டில் ஸ்டாக் இல்லாமல் இருக்கிறதா இல்லை வந்து பப்பர் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், மேனேஜ் பண்ணுவோம். அதுதான் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் இடிஎல் அண்டு ஸ்டாக் அவுட் மேனேஜ்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 21 பாலிசி ஆஃப் டைம்லி ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் அண்டு என்டைட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். அதாவது நாம் இப்போ பண்ணக்கூடிய இதில் வந்து ஏதாவது பேக்லாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு காம்பன்சேஷன் என்ன அப்படின்றத நம்ம வச்சுருப்போம். டைம்லி உடனே அதை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதுதான் பாலிசி ஆஃப் டைம்லி ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் அண்டு என்டைட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். கிரேவியன்ஸ் ரெட்ரஸல் பாலிசி. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு திங்ஸ் இல்லை, வாட்டர் இல்லை, கரண்ட் இல்லை ஒரு ரிஜிஸ்டர்ஸ் இல்லை, ஒரு எல்போ டேப் இல்லை அப்படின்னா நாம் அதை ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம இதை வந்து இவ்வளோ நாளில் நான் இந்த தேவையை வந்து நான் இவ்வளோ நாளில் பூர்த்தி செஞ்சேன். நம்ம இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து பிஎம்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிஎம்ஓக்கிட்டேருந்து நம்ம மறுபடியும் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் கிரேவியன்ஸ் ரீஅட்ரஸல் பாலிசி. இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை முன்னாடியே நம்ம சொல்லி அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த சொல்யூஷன் வந்து நம்ம எவ்வளோ நாளில் அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கிரேவியன்ஸ் ரீஅட்ரஸல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். 23 வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிபிஎல் பேஷண்ட் அண்ட் ப்ரொசீஜர் பாலிசி. என்னென்னா நம்ம பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டும் சரி, அது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சேவைகளுமே நம்ம இலவசமாக கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் ஏஆர்வி நம்ம இலவசமாக போட்டுக்கிறோம், டெலிவரி இலவசமாக பார்க்குறோம், ஜனனி சுரக்ஷா யோஜனா நம்ம கொடுக்குறோம், ஜேஎஸ்எஸ்கே நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி இலவசமாக அனைத்தும் நம்ம செய்கிறத வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கோ இல்லை பப்ளிக்கோ நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு நம்ம சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அதுதான் வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிபிஎல் பேஷண்ட்ஸ் ப்ரொசீஜர் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 24 காம்பிடன்ஸ் டெஸ்டிங் ஆஸ் பர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாலிசி. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். என்னென்னா இப்போ டாக்டர்னால் என்னென்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப்னால் என்னென்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர்னால் என்னென்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னால் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மஸ்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஒரு பாலிசியாக மெயின்டைன் பண்ணுறோம். இது கடைசியான பாலிசி. Subscribe my channel, SAINADHI Services. Thank you all.